வணக்க மக்களை, சட்டமன்றம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? அதிமுகவின் அடுத்த விக்கெட் காலியா? தாவேக்காவா அல்லது திமுகவா? குழப்பத்தில் விஜயபாஸ்கரா? வாங்க வீடியோவை உருவாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்திலே அனைத்து கட்சிகளிலும் உட்கட்சி பூசல் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதாவது முக்கிய எம்எல்ஏ மற்றும் மூத்த அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் இப்பொழுது எந்த கட்சியில் சேரும்போது குழப்பத்தில் இருப்பதாக மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் அவர் விரைவில் கண்டிப்பாக திமுகவில் இணையுள்ளதாக தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறதா. இந்த நடந்து முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 தொகுதிகளில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற பல ஆண்டுகளாகவே தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சியை தோற்கடித்து வரலாற்று சாதனை படைத்திருந்ததா. அதன் பின்னர் தான் இந்த தமிழக அரசியலில் நாள்தோறும் பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் நடந்த வண்ணம் உள்ளதா. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு படுதோல்வியை தழுவிய நிலையில் அதிலும் குறிப்பாக அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் இன்னும் முழுமையாகவே அடங்காத சூழல் தான் உருவாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ பலரும் கூட வேகமாக அதிமுகவிலிருந்து விலகி மாற்றுக் கட்சிகள் சேர்வது என்பது அரசியல் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தான் கடம்பூர் ராஜா, அதாவது எஸ்சிபி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் அவர்கள் எல்லாம் தாவேக்காவில் இணைந்ததாக செய்திகள் பரவலாக பேசப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்தால் அண்மையில் கூட அதாவது மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் அவர்கள் இணைந்திருப்பது என்பதும் அரசியல் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வரிசையில் தான் தற்பொழுது அதாவது விராலிமலை சட்டமன்ற தொகுதியான அதில் 3 முறை தொடர்ந்து எம்எல்ஏ வைத்து வந்த விஜயபாஸ்கர் பெயரையும் அடிபட்டு கொண்டிருப்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு வெறும் நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறதா. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் கூட எஸ்பி வேலுமணி, வி சண்முகம் உள்ளிட்டோரை சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்தான் விஜயபாஸ்கர் குறிப்பாக தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவளித்து சட்டப்பேரவையில் வாக்களித்ததால் கோபமடைந்த அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விஜயபாஸ்கரை நீக்கி புதிய மாவட்ட செயலாளரை அறிவித்திருந்தார். இதனால் கடும் அதிருப்தியடைந்த விஜயபாஸ்கர் அப்போதே வேறு கட்சியில் இணைய திட்டமிட்டதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் தான் தனது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி மக்களின் கருத்துக்களை கேட்ட பிறகே முடிவெடுத்திருப்பதாக கூறுகிறார். அதாவது விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த கட்சியில் சேரப்போ என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தான் இவர் அதிமுகவில் தனது 30 ஆண்டுகால தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து இப்பொழுது வேறு கட்சியில் மாற்றுக் கட்சியில் சேர்வது என்பது பெரும் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.